Hello guys, welcome back to SBN Gaming. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ரீ ஃபயர் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நான் ரொம்ப மாதமாக வீடியோவே போடல. ஒன்றுமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். நான் இதை 2 தடவை இறந்துட்டேன். இப்போ 3ஆவது தடவை உயிர் பெற்று வரேன். வரும்போது கரெக்டாக லூட் அடிக்கலான்னு இருந்தால் நம்ம டீம் மட்டும் என் கூட வந்து லூட் அடிக்கலான்னு உட்காந்துருக்குறான். எனக்கு சரியான காண்டாயிடுச்சு. காண்டில் போய் காரில் உட்காந்தா அவன் லூட் அடிக்கிறான். டே இந்த லாட்டு நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் துரத்தி விட்டா ஓட மாட்டேங்கிறான் கைஸ். இங்கே இருக்கிறான் கைஸ். சரி கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணிட்டு கைண்ட்ஸ் அங்கேருந்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டேங்க. அடிச்சு பிடிச்சி பிளாஸ்மா ஆக்ஸ் எடுத்துட்டேன் கைஸ். சரி நேராக போயிட்டு இருந்தேன். மேலே என்ன எனிமி வரானான்னு பார்த்தேன் கைஸ். அவனும் வரல. பார்த்தா தூரத்தில் ஒரு எனிமி இருக்கிறான் கைஸ். அவனை அடித்தேன் கைஸ். நம்ம டீமெட் கரெக்டாக எவ்வளோ டேமேஜ் கொடுக்கணுன்னு நான் அடிச்சிட்டேன் கைஸ். பார்த்தியாடா என் லூட் அடிச்சு இல்லை, அதுக்காக தான்டா இந்த யோசிக்கல. அந்த கில்லு அடிச்சாச்சு கைஸ். மேலேருந்து ஒரு ஆட்ராப் உலகிற மாதிரி எங்கள் சிம்பிள் இருந்துச்சு. சரி அந்த லூட் அடிக்கலாம், இவன் போய் லூட் அடிக்கட்டும். சரி ஏன் லூட்டு சரி அடிச்சு கூட அப்படின்னு விட்டேன். சரி பரவாயில்ல, ஓசி தான் எடுத்துட்டோம், அவனாவது லூட் அடிச்சுக்கிட்டு வந்தேன். சரி நம்ம கீழே போய் ஆட்ராப் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீமெட் கொஞ்சம் அடி வாங்குறாங்க கைஸ். ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் செத்துட்டாங்க கைஸ். நான் 3ஆவது நம்பருக்கு வந்து கொஞ்சம் அடி விழுந்திருக்கு போல். அங்கே குளோவால் போட்டு வெயிட் பண்ணுறோம். ஏன்டா எல்லோரும் என் லூட் எடுக்கிறதுக்குன்னே வருவீங்களா? அந்த 2ஆம் நம்பர் பாருங்க கைஸ், என் லூட் அடிக்கிறான். யாருன்னு பார்த்தா பின்னாடி எவனும் அடிக்கிறான். யார் அடிக்குன்னு பார்த்தா மேலேருந்து இப்போ தான் இறங்கியிருப்பான் போல். கரெக்டாக போனால் நம்ம 3rd நம்பர் லாக் பண்ணிடுவான். சரி நானே போய் அடிச்சிட்றான்னு பார்த்தா இவனை அடிச்சிட்டாங்க கைஸ். அவன் அடிச்சான்னு தெரியல. சரி இவனை ரிவே பண்ணிடலாம் போனால் போகுது அப்படின்னு ரிவே பண்ணிட்டு அந்த 1ஆம் நம்பர்லாம் ரிவே பண்ணிட்டு போயிடுவாங்க கைஸ். மேலே கைஸ் இதெல்லாம் அவனை ரிவே பண்ணியாச்சு. 1ஆம் நம்பர் பாருங்கள், ரிவே பண்ணி விட்டு திரும்ப போய் சாகுறான். யாரா நீ அப்படி? சரி மேலே போனாங்க கைஸ். அங்கெல்லாம் லூட் அடிச்சுட்டு இங்கே வந்தாங்க கைஸ். இங்கே வந்து பார்த்தா ஒரு ஸ்குவாடு இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கிறான்னா வரான்னு வண்டியில் வரான். வண்டியில் விட்டு இறங்கிட்டான். இறங்கினோடனே தப்புடா அப்படின்னு அடிச்சு போட்டேன். அவனு நான் வச்சுக்கிற கண்ணே தான் வச்சுருப்பான் போல். நான் முடிச்சு உட்காந்து அழுத்தி அவனை முடிச்சிட்டேன் கைஸ். யாரோ ஓசி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. அந்த ஜீப்பில் போனவன் இறங்கி இங்கே இருக்கிறான் போல் கைஸ். நான் ஒருத்தனை முடிச்சிட்டேன். அப்படியே ஒன்று முடிச்சா 2 கிலோ அடிச்சாச்சு. நம்ம டீம் மட்டும் வேறு லோவா சுற்றி லோவல் போட்டு உட்காந்துட்டு இந்த டீம் மட்டும் ஒன்று முடிச்சாச்சு. இங்கேருந்து அடிக்கிறான்னு பார்த்தா ஒன்றுத்தேன் பிடிச்சி அழுத்தன்னு அழுத்திருந்தேன். கரெக்டாக நம்ம டீம் மட்டும் நம்மகிட்ட ஓசி எடுத்துட்டாங்க கைஸ். அந்த 3ஆம் நம்பர் நம்ம அப்போ ஓசி எடுத்தோம், இப்போ அவன் ஓசி எடுத்துட்டான். சே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு இல்லையாடா எடுக்கிற, நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மகிட்ட ஹீலிங் இருந்துச்சு. சரி உனக்கு ஹெச்பி இல்லை, சரி ஏற்றி விடலாம் அப்படின்னு ஏற்றி விட்டாங்க கைஸ். இன்னும் ஃப்ளாஷ்மா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறான் போல் நம்ம கன்று. சரி நம்மளும் சரி உன்னை எரிமிச்சிட்டு போகலாம். நீங்கள் லாஸ்ட் ஜோன் வந்து பாருங்க கைஸ், இந்த ஜோனில் 26 பேர் இருக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? எதுக்கும் நான் ஹீரோ 2 ஸ்டாரில் தான் இருக்கிறேன். இப்போ தான் மாஸ்டர் அடிக்கலான்னு ஒரு புஷ்ஷும் இருக்குது. மாஸ்டர் மட்டும்தான் அடிக்கிறது, மற்றபடியெல்லாம் ஏறாது. மாஸ்டர் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சரி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு எனிமி. யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு கேரக்டர் போல் அழுத்தினா கைட்டாக குளோவல் போட்டான். என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு கையில் கேரக்டர் இருக்குது கைஸ். சரி அது போடலாம். நீங்கள் கரெக்டாக வெளியே வந்து போட்டேன் கைஸ். கரெக்டாக மாட்டிட்டான். நான் கரெக்டாக அவன் அடிக்கலான்னு நினைக்கும்போது கல்லுக்குள்ள போய் விளைஞ்சிட்டான். எனக்கு கண்டாயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் தான், நம்மளுக்குனே வரான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன் கைஸ். இந்த அங்கே ஒருத்தர் தான் கைஸ். இந்த ரைட் ஹேண்ட் கேரக்டர் தாங்க இப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். கொஞ்சம் நேரத்தில் எனக்கு நல்லா யூஸ் பண்ண வருது கைஸ். இதை வச்சு நான் நல்லாவே அடிப்பேன். எனக்கு கடைசியில் எனக்கு இதை வச்சு ஒருத்தர் மாட்டி ஆனால் வேற ஒருத்தங்கில எடுத்துருவான். அழுத்துறோம் கடைசியில் வாங்கிக்கலாம் கைஸ். இன்னொருத்தன் காரில் போகிறான். அவன் அடிக்கலாமான்னு பார்த்தா நிஷா கேட்டு வச்சுருப்பான் போல். அவன் பாட்டு சல்லுன்னு போயிட்டான். சரி நானே எனக்கு கில் எடுத்துகிட்டு அவனை வேணா விட்டுறலான்னு இந்த டோக்கன் எடுத்துட்டேன் கைஸ். சரிங்க கைஸ், 2 பேர் செத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்பரு 3rd நம்பரு. ஏன்டா இப்படி சாகுறீங்க? எங்களால் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளே இதை 3ஆம் தடவை சேர்த்து வந்துருக்குறோம். சரி பரவாயில்ல, நம்ம போய் ரிவே பண்ணலாம். பார்த்தா அங்கே 2-3 பேர் இருக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு இங்கே லூட் அடிச்சுட்டு இருந்தாங்க கைஸ். ஏன்னா ஏஆர்எம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இதை 100 புல்லட்டுக்குன்னா நிறைய புல்லட் வேணும்னு எடுத்துகிட்டு சரி இந்த வீட்டுக்குள்ளே போய் நின்று பார்க்கலாம் ஏன்னா இருக்கிறேன்னு. நம்ம டீம் மட்டும் வேறு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க கைஸ் காதுக்குள்ளே. டே ரிவே பண்ணுறேன் தமிழ் பிளேயரில் கைஸ். ஏதோ ஒரு பாஷையில் ரிவே பண்ணுறான்னு சொல்லியிருப்பான் போல. ஏதோ நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஸ்கோப் போட்டு பார்த்தா அங்கே யாரும் இல்லை. சரி இதை நல்ல சான்ஸு, டக்குன்னு போய் ரிவே பண்ணிடலாம். ஒருத்தனாவது ரிவே பண்ண முடியும்னு பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே அடிக்காதீங்கடா, டக்குன்னு ஒருத்தன் ரிவே பண்ணிட்டு ஓகே கைஸ் எப்படின்னா நம்ம செத்துருவோம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம டீம் மட்டும் ரிவே பண்ணிட்டாங்க. இவன் ஒருத்தர் இந்த ட்ராகன் ஸ்பிரிட் எடுத்து போடுறான். இதனால் யூஸ் ஆகுது கைஸ். கிட்ட போட்டாவே அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. டப்புன்னு இதை வெஸ்டெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு பார்த்தா நம்மளுக்குனே ஒருத்த வரான். பிடிச்சி காட்டாலும் தள்ளிட்டேன். அடுத்த நோனி வேறு ஒன்றும் இல்லை, டக்குன்னு கில் எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தா மேகை வச்சு ஒரு தழுத்துறாங்க கைஸ். உங்களுக்கு சவுண்டு கேட்க தான் எனக்கு அந்த கேம் விளாடும்போது சவுண்டு கேட்டுச்சு. மேகை வச்சு லாங்கிலேருந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க கைஸ். நான் கரெக்டாக வந்துட்டேன். சரி தப்பிச்சு
இனிமேல் போயிடுறோம் 10 லைவ் இருக்கிறாங்க. ஓகே பிரச்சனை இல்லை. இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் டாப் 2 கொடுக்கணும்னு பார்க்குறேன் கைஸ். ஏன்னா இவங்களாம் செத்துக்கிட்டே கிடக்குறாங்க. வாருங்க 1ஆம் நம்பர் வேறு செத்துட்டான். உனக்கு ரிவே பண்ண முடியாது. உனக்கு அவ்வளோதான் கைஸ். இன்னும் நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். நீ 1ஆம் நம்பர் ரிவே பண்ண முடியாதுன்னு சரி அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டே போனேன். எனிமிக்கிறானு பார்த்தா நம்ம டீமேட் 2 பேர் மேலே இருக்கிறாங்க. சரி நம்மளும் அங்கேயே போய்க்கலாம் பார்த்தா ஜோன் அவங்களுக்கு போட்டாங்க அங்கே ஒரு எனிமிக்கு. சரி இதை ரொம்ப தலைவலி கைஸ். இங்கேருந்து நம்ம தண்ணிக்குள்ளே தாண்டி போகிறது தாங்க கைஸ் காண்டாக இருக்கும். சரி இங்கே வந்து பார்த்தா சரி 2 பேர் 2 மூலையில் இருந்தாங்க. சரி இங்கேருந்து அடிங்கடா, நான் வேறு பக்கம் போய் எங்கே எனிமி இருந்தானே கில்லை கிளியர் பண்ணிட்டுக்கிறேன். கில்லு 6 கில்லு. ஓகே நல்லா தான் கில்லு. வேறு பக்கம் போய் அடிக்கலான்னு போயிட்டு இருந்தேங்க. பார்த்தா அங்கே ஏதோ எனிமி போன மாதிரியே இருந்துச்சு வெள்ளைக்கால சட்டை. நானும் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன். கிட்ட போய் நம்ம ஸ்க்ரீனை திருப்பி பார்த்தா எவனும் இல்லை. சரி டப்புன்னு சரி அங்கே போயே பார்த்துடலாம் அப்படின்னு இப்படி ஓடி போய் பார்த்தவே சொத்தேன். அழுத்தி நாக் பண்ணிட்டாங்க. டக்குன்னு ஒரு க்ளோவல் போட்டான். உட்காந்துருக்கிறேன்னா மண்டையில் அடிச்சிட போகிறான், நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி க்ளோவல் போட்டான். அவனும் க்ளோவல் போட்டான். சரி அவ்வளோதான் நம்ம கில்லு போயிடுச்சு. கையில் இருந்தால் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட் கையில் இல்லை கைஸ். இப்போ நீங்கள் பண்ணுவானுங்க பாருங்க 2 கைஸு. இங்கே நான் வரலாம் MP40 வச்சு அழுத்துட்டேன் அவனுக்கு பேக்கப் இருக்கலான்னு. சரி அவன் திரும்ப அடிக்கலான்னு பார்த்தா இவன் எனக்கு க்ளோவால் போட்டு தடுத்து விட்றான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா சரி டக்குன்னு அவன் நாக்கு ஆகிட்டானா. சரி இவனுக்கு ஸ்பைடரை போட்டு விட்டு வாக்கலான்னு பார்த்தா பின்னாடி நாக்கு. சரி ஸ்பைடர் அப்படியே நிறுத்திட்டு டக்குன்னு வட அவனை ரிவே பண்ணுறா. டக்குன்னு ஓடிடு சோனு கல்யா அப்படின்னு பார்த்துட்டு அவனை ரிவே பண்ண அடுத்த செகண்ட் சேர்த்துட்டாங்க. சோனி இவனை வாய்ப்பு இல்லை அப்படி அவனாவது போய் ரிவே பண்ணலான்னு பார்த்தா அங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. சரி நானும் க்ளோவால் போட்டு போகிறேன். சரி டக்குன்னு போயிடுறோம். உனக்கு நீ கரெக்டாக கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உனக்கு ஹீலிங்கை நடிச்சுடுறேன்னு பார்த்தா ஓடிட்டாங்க கைஸ். சரி நல்ல இல்லை நம்ம போகணுமே தப்பிச்சு அப்படின்னு போனால் அங்கேயே அவனுக்கு அடிச்சிட்டாங்க கைஸ். கரெக்டாக க்ளோவல் உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ இவனுங்க இவன் செத்துட்டானா உனக்கு வாய்ப்பு இல்லை கைஸ். உனி நான் வெறும் மெடிக்கெட் வேறு போடணும். 2 சைடு எனிமி பிடிச்சி மெடிக்கெட்டை போடுறான்னு பார்த்துட்டு வந்து 3 பேர் இருக்கிறானுங்களே கைஸ். 3 பேர் டீமான்னு வேறு தெரியல. அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன். ஓகே பரவாயில்ல ட்ரை பண்ணலாம் முடிஞ்சவருக்கு டாப் 2 அது கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் செத்துட்டான் கைஸ். இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம் கரெக்டாக. அங்கே ஒன்று எத்தனை 3 சோளம் இருக்குது கைஸ் என்ன சேர்த்தி. அங்கே ஒருத்தன் மேலே ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு தாங்க ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவனுக்கு தான் ஜோன் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே அங்கே தான் போகணும். அந்த ப்ளூ கலர் க்ளோவால் போட்டிருக்கிறான் பாருங்க அந்த ஆரஞ்சு சட்டை. அவன் பண்ணுவான் பாருங்க கைஸ். எனக்கு நான் க்ளோவால் போட்டு பொறுமையாக அடிக்கலாம் இவங்களை சண்டையை மூத்தி விட்டு நம்ம கடைசியில் எடுத்துக்கலான்னு பார்த்தா இந்த இப்போ க்ளோவால் போட்டு போவேன். அவன் கரெக்டாக எனக்கு அந்த எந்த பச்சை கலரில் இருக்குமே க்ளோவால் அடிக்கிறது அதை எடுத்து போட்டு விட்டுறா இருப்பாங்க கைஸ். என்ன நானும் அவனும் சண்டை போட்டு இவன் கடைசியில் அடிக்கலாமான்னு பார்த்துருக்குறான். சரி நான் பொறுமையாகவே நின்றுட்டேன். சரி இப்படியே நின்றுக்கிறேன்டா நீங்கள் இன்னும் சண்டை போடுங்க நான் யாரும் வம்புக்கும் தும்புக்கும் போகல அப்படின்னு நினச்சிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்கிறேன். அவன் இப்போ போடுவான் பாருங்க அந்த ஸ்வீட் எத்தனை வச்சுருப்பான்னு தெரியல. அந்த பச்சை கலர் பாம்பு எடுத்து போட்டுக்கிட்டே கிடக்குறான். இதை போட்டு விட்டானா கைஸ் என்னடா பண்ணுறது. இவன் வேறு உடச்சி விட்ருவான் போலயே. நான் டப்புன்னு இங்கே போய் போட்டா இது இப்போவும் உடையுது. திரும்ப ஒன்றும் எடுத்து போடுறான். எனக்கு சண்டை மூட்டி உரைக்கினே பார்க்குறாங்க கைஸ். அவன் டப்புன்னு க்ளோவல் போட்டு விட்டேன். சரி வேறு வழி இல்லை அவனுக்கு ஒன்று போடுறேன் எனக்கு இருக்குடா அப்படின்னு ஒன்று போட்டு விட்டா டப்புன்னு இந்த ஸ்பைடர் வேறு விழுந்துருச்சு. சரி நீ அப்படியே நில்லு அப்படின்னு ஸ்பைடர் நிற்க வச்சிட்டேன். நிற்க வச்சோன்னே பார்த்தா மாட்டிக்கிட்டேன். மாட்டினோடனே அவங்கிட்ட எடுத்துட்டாங்க கைஸ். சரி டப்புன்னு இவனை அழுத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்து அழுத்திட்டே இருந்தேன். சரி ஒரு க்ளோவல் சேஃப்டிக்கு போட்டுக்கலாம் அவன். சரி இந்த ஃப்ரீஸ் பாம்பு எடுத்து போட்டு விட்டேன். அப்படியே பாதி அழுத்தினேன். இப்போவும் பாதி சாக மாட்டேங்கிறாங்க கைஸ். திரும்ப போய் 4-5 அழுத்தினதுக்கப்புறம் செத்துட்டான். சரி போய் நம்மளுக்கு தான் எடுத்து கத்தி எடுத்து ஒரே விட்டு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த மேட்சை நம்ம போய் எடுத்துட்டோம். ஒரு நாள் டெய்லி வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ். பாய் பாய்.